வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட டைட்டில் என்னன்றது சரியா தெரியல. நான் டெக்ஸ்டா கொடுக்குறேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அதாவது மாவோயிஸ்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில இருக்க மாவோயிஸ்ட் ஒருத்தர் தப்பிச்சிடுறாரு. போலீஸோட கன் எடுத்துட்டு தப்பிச்சிடுறாரு. எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி போலீஸுங்க ஒரு இடத்துல முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி தப்பிச்ச மாவோயிஸ்ட் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் ஒளியறதுக்காக வந்திருக்காரு. இப்ப ஹீரோ மாவோயிஸ்ட காட்டி தந்தா பிரச்சனை, அதே மாதிரி போலீஸ் கிட்ட இருந்து அவரை காப்பாத்துறதுக்கும் நிறைய கஷ்டப்படுறாரு. முடிவுல என்ன நடந்தது அப்படின்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹில் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு ரெசார்ட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த ரெசார்ட்ல மாவோயிஸ்ட்லாம் இருக்காங்க போல. இந்த விஷயம் ஆர்மிக்கு போலீஸ்க்குலாம் தகவலா போயிருது. இப்ப இங்க இருக்க மாவோயிஸ்ட நமக்கு காட்டுறாங்க. அந்த மாவோயிஸ்ட் கூட்டத்துக்கு ஹெட்டா இருக்கவரோட பேரு சேது அப்படின்றது. இந்த சேது இருக்காருல, எஃப்எம்க்கு கால் பண்ணி அவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இவர் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது போலீஸுங்க ஆர்மியை சேர்ந்தவங்களா இந்த இடத்துக்குள்ள நுழையிறாங்க. இங்க இருக்க மாவோயிஸ்ட அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக்க வெளியே இருக்க சேதுவோட மத்த ஆளுங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சேதுவோ நான் போனோம் அப்படின்ற மாதிரி வெளியே போய் அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ரெண்டு குரூப்புக்குள்ளேயும் சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. சேது கூட இருக்க ஆளுங்களா செத்து போயிடுறாங்க. சேது தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல தப்பிச்சு ஓடிட்டு இருக்க சேதுவோட காலையும் அடிப்படுது போல. சட்டுன்னு இவர் முழிக்கிறாரு. பார்த்தா இது எல்லாமே சேதுக்கு வந்த கனவுன்றது தெரிய வருது. நிஜமாலேயே கால்ல அடிப்பட்ட மாதிரி வலிக்குது. என்ன இப்படி வலிக்குதுன்னு யோசிக்கிறாரு. இவர் பயந்ததுக்கு காரணம் இவரோட அண்ணன் இருக்காருல, ரொம்ப சவுண்டா டிவியை வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா இவ்வளவு சவுண்டா டிவியை வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவருமே கேட்கிறாரு. இவரோட அண்ணன் பேரு மது அப்படின்றது கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. அதாவது மதுவோட சித்தப்பா இறந்து போயிட்டாரு. ஆனா சித்தப்பா இன்னும் உயிரோட இருக்கிறதா மது நினைச்சிட்டு இருக்காரு. சித்தப்பாவோட பேரு மாரிஸ் அப்படின்றது. மாரிஸ் சித்தப்பா என்கிட்ட பேசவே மாட்டாரு, என்னன்னு கேளு அப்படின்ற மாதிரிலாம் தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. தம்பியுமே அங்க மாரிஸ்னு ஒருத்தர் இருக்க மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. அடிக்கடி அண்ணன் கிட்ட இப்படிதான் நடிச்சு ஏமாத்துவார் போல. இவங்க வீட்டுல ஒரு லேடி வேலை பாக்குறாங்க. இந்த லேடிக்கு பக்கத்து வீட்டு நபரை பார்க்கும் போது கோவமா வருது. ஏன்னா எப்ப பாரு இவங்களை ஸ்பை பண்ணிக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் தப்பாலாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த டவர்ல இருந்து எப்ப பாரு என்னதான்ப்பா பாக்குறான், எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடுங்கக்கா, எப்படியாவது கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவரு அண்ணனை எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னு நினைக்கிறாருல. அண்ணன் மாரிஸ் பேசலன்னு சொல்றாருல, இவரே மாரிஸ் மாதிரி அண்ணன் கிட்ட பேசுறாரு. அடிக்கடி அண்ணனை சரி பண்றதுக்காக இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவார் போல. அதாவது இறந்து போன சித்தப்பா பேசுற மாதிரிலாம் ஹீரோ இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அண்ணனும் சரி சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ கிளம்பலாம்னு நினைக்கும் போது கால் வலிக்குது. அதாவது கனவுல அடிபட்டது பாத்தீங்களா, நிஜத்துல அடிபட்ட மாதிரி இவருக்கு வலிக்கலாம் செய்யுது. பக்கத்து வீட்டுல ஒரு பெரியவர் இருப்பாரு. அவர் எப்ப பாரு இவங்க வீட்டுல இருக்க வேலைக்காரிய சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரு வேட்டையாடுறதுக்காக எப்பவுமே அந்த டவர்ல தான் இருப்பாரு போல. இப்ப ஹீரோ கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஹீரோவை ஷூட் பண்ற மாதிரிலாம் பயமுறுத்துறாரு. ஹீரோவும் வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பேசிக்காவே ரொம்ப பயந்த சுபாவம் உடையவரா இருப்பாரு. இப்ப போலீஸுங்களை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ கனவுல ஒண்ணு நடந்தது பாத்தீங்களா, அது நிஜத்திலயும் நடந்திருக்கு போல. அதாவது நிஜத்திலயும் போலீஸுங்க மாவோயிஸ்ட் இருக்க பகுதியை அட்டாக் பண்ணிருக்காங்க. நிறைய மாவோயிஸ்ட புடிச்சிட்டாங்க. ஆனா அதுல ஒருத்தன் தப்பிச்சிட்டான் போல. தப்பிச்சவன் ஒரு போலீஸ் ஆபீசரோட கன்னியும் எடுத்துட்டு போயிருக்கான். இவர் தான் அந்த போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. ஆர்மியோஸ் அப்படின்றது தான் இவரோட பேரா இருக்கும். யோ கன்ன போய் எப்படியா கோட்டை விட்ட அப்படின்ற மாதிரி மத்த போலீஸுங்களாம் திட்டுறாங்க. கன்னு கிடைக்கிற வரைக்கும் நீ சஸ்பென்ஷன்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டி இவரை இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேற ஒரு டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. அப்பதான் நியூஸ்ல மாவோயிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. நம்ம கனவுல நடந்த மாதிரியே நிஜத்திலயும் நடந்திருக்க போலியேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. டாக்டர், என் கனவுல கால்ல அடிபட்டது, நிஜத்திலயும் எனக்கு வலிக்குது டாக்டர், ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ நிறைய ஆக்ஷன் படம் பாக்குற போல, அதனால தான் இந்த மாதிரிலாம் தோணிட்டு இருக்கு. நான் மருந்து மாத்திரை தரேன், அதை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்லிட்டாரு. இதே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற வேற ஒரு டாக்டருக்கு கீழே தான் நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பார்க்குறாரு போல. அந்த டாக்டர் தோப்பா முடியெல்லாம் வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வேண்டா வெறுப்பா வேலை பார்க்குறாரு. அதாவது கவர்மெண்ட் வேலைல, அதனால இஷ்டத்துக்கு அவரோட தேவைக்காக வளைச்சுக்கிறாரு. அவர் வீட்டுல பார்ட்டி நடக்க போதான், அதுக்கு நீ சரக்க வாங்கிட்டு வான்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவா அவர் கேட்ட மாதிரி நிறைய சரக்க சொந்த காசுல வாங்கிடுறாரு. இப்ப வந்துட்டு இருக்கும் போது போலீஸுங்க மடக்கிடுறாங்க. ஏகப்பட்ட சரக்க கொண்டு வந்திருக்காருல, எங்கடா கொண்டு போறேன்ற மாதிரிலாம்
மடக்கிடுறாங்க. இப்ப ஜாஃபர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட அங்கிளா இருப்பாரு. போலீஸ் போல. அங்கிள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கூப்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துல அங்கிளும் இந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா போலீஸுங்க முன்னாடி பலார்னு அறையிறாரு. சும்மா மத்த போலீஸுங்களை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்றாரு. இவன் பண்ணது தப்பு தான் சார், இருந்தாலும் சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், விட்டுருங்கன்ற மாதிரி போலீஸுங்க கிட்ட பேசுறாரு. போலீஸுங்க விட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு வயசாகிட்டே இருக்குல்ல, அண்ணன் பொண்ணு பாக்குறதுக்கு நான் போக போறேன்ற மாதிரி அண்ணன் கிட்ட சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அண்ணன் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா சித்தப்பா இறந்து போயிட்டார்ல, அந்த சித்தப்பாவோட பையன் தான் ஜீப்ல கூட்டு போறாரு. ஆர்மியோஸ் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் சித்தப்பா பையனா இருப்பாரு. சித்தப்பா பையன், மாமா, இவரு 3 பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஜீப்ல அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆர்மியோஸ் வேலையில டென்ஷன் இருக்குல்ல, அந்த டென்ஷன்லாம் ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு பாக்குறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பொண்ணோட பேரு மினி போல. மினியை பொறுத்த வரைக்கும் டியூஷன் சொல்லி தர மாதிரி ஒரு சென்டர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள பொண்ணு தனியா பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தனியா விட்டுறாங்க. இவருமே இவரோட வேலையை பத்தி எல்லாம் சொல்றாரு. ரொம்ப வெக்கப்படுறாரு. ஏங்க இவ்வளவு வெக்கப்படுறீங்க, நார்மலா பேசுங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அதே சமயம் ஆர்மியோஸை பொறுத்த வரைக்கும் கன்னை எடுத்துட்டு போன மாவோயிஸ்ட் எங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த கிராமத்துல நிறைய பேர் மாவோயிஸ்டுக்கு சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க. அதனால எல்லா வீட்டையும் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப காட்டுறது மதுவோட ஒய்ஃபா இருப்பாங்க. அதாவது அண்ணனோட ஒய்ஃபா இருப்பாங்க. அவங்க அண்ணனை விட்டு பிரிஞ்சுதான் இருக்காங்க போல. இவர் தான் அவங்களோட மெயின்டெனன்ஸ்க்காக அப்பப்ப காசெல்லாம் தருவாரு. அதாவது மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு அமௌண்ட் தருவாரு. என்ன இந்த வாட்டி கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அண்ணி இருக்காங்கல்ல, இவரை வீட்டுக்குள்ள கூட கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்கன்னா சுத்தி இருக்கவங்க ஒவ்வொன்னு பேசுவாங்கல்ல, அதுக்காக தான் அண்ணி வீட்டுக்குள்ள கூட கூப்பிட மாட்டாங்க. சரி அண்ணி, இந்த வாட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இவர் காசெல்லாம் தந்துட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. சாப்பிடலான்னு கிச்சன் கிட்ட வரும்போது தான் அங்க வேலைக்காரங்க லெட்டர் எழுதி வச்சிருக்கிறது தெரிய வருது. அந்த எதிர் வீட்டு கிழமை என்ன பாத்துக்கிட்டே இருக்கான், எனக்கு பிடிக்கல தம்பி, நான் போறேன்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காங்க. ஐயோ இவங்க வேற கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் அண்ணனை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க சோறு ரெடி பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சோறு இல்லவே இல்ல. அண்ணன் நீ சாப்பிட்டியான்னு கேட்கும்போது நான் சாப்பிடல, மாரிசு சாப்பிட்டிருப்பான்ற மாதிரி சொல்றாரு. அதாவது சித்தப்பா சாப்பிட்டிருப்பாருன்ற மாதிரி சொல்றாரு. சித்தப்பா தான் இல்லன்றது ஹீரோக்கு தெரியும்ல, அப்ப யாரு சாப்பாட சாப்பிட்டது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சாப்பாடு வேற இல்லல்ல, செஞ்சுதான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி செஞ்சு இவங்க 2 பேருமே சாப்பிடுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோவும் வேலைக்கு ரெடி ஆகி கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு இடத்துல ரத்தக்கரை இருக்கிறத பாக்குறாரு. யாரோ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அந்த ரத்தக்கரையை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு இடத்துல ஒரு நபர் மறைஞ்சிருக்காரு. அவரோட பேரு ராஜேந்திரன் போல. அவர் கன்னெல்லாம் வச்சிருக்கிறதுனால ஹீரோவும் ரொம்ப பயப்படுறாரு. போலீஸ் தேடிட்டு இருக்க அந்த மாவோயிஸ்ட் நீதானான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா அப்படிதான் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ராஜேந்திரன் இவரை மிரட்டுறாரு. இப்ப அண்ணனோட சவுண்ட் கேக்குதுல, ராஜேந்திரனும் அவங்கிட்ட எப்படியாவது சமாளி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டவர்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ராஜேந்திரனுக்கு புரியுது. ஆமியோஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஜாஃபர்ன்ற அந்த அங்கிள் கூட சேர்ந்த மாதிரி கன்னை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. கன்னை தூக்கிட்டு போனவனால் தானே இவரோட வேலை போச்சு, அவன் மட்டும் என் கையில சிக்கட்டும், அவன் கதையை முடிக்கிறன்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காரு. இப்ப அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, மாரிசு எங்க இருக்கன்ற மாதிரிலாம் மாரிசுன்ற சித்தப்பாவை கூப்பிட்டு இருக்காரு. மாரிசா அது யாருன்ற மாதிரிலாம் ராஜேந்திரன் இந்த இடத்துல பயந்துட்டு இருக்கான். என் அண்ணனுக்கு மட்டும்தான் அந்த மாரிசு கேரக்டர் தெரியும், புரிஞ்சுக்கோ, நான் கூட மாரிஸ் மாதிரிலாம் நடிப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ராஜேந்திரன் நம்ப மாட்டார்ல, அதனால இவர் இந்த இடத்துல நடிச்செல்லாம் காட்டுறாரு. சோ மாரிஸ்னு ஒரு கற்பனை கேரக்டரா அண்ணன் நினைச்சிட்டு இருக்காருன்றது இவனுக்குமே புரிஞ்சிருது. பக்கத்து டவர்ல இருந்து ஒரு பெருசு பாத்துக்கிட்டே இருக்கானே, அவன் யாருன்ற மாதிரிலாம் ராஜேந்திரன் கேக்குறாரு. அந்த பெருசு எப்ப பாரு எங்க வீட்டை தான் நோட்டம் விட்டுட்டு இருப்பாரு, இங்க இருக்க ஒர்க்கர் லேடியை சைட் அடிக்கிறதுக்காக அப்படி பண்ணுவாருன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இப்ப சமைச்சு இவங்க 3 பேருமே சாப்பிடுறாங்க. கொஞ்ச நாள் இங்கதான் இருப்பேன்னு ராஜேந்திரன் சொல்றாரு. இப்ப ராஜேந்திரனை பாக்குறதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஜாஃபர் தான் வந்திருக்காரு. ஹீரோ மட்டும் வெளியே வந்து என்ன மாமா திடீர்னு இந்த பக்கம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த பொண்ணு உன்னை பார்க்கணும்னு சொன்னா அதனால தான் கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது அந்த பொண்ணு வேற வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அந்த பொண்ணு இவரை பார்த்து பேசணுன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவர் வாசல்ல வச்சே பேசி அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா உள்ள ராஜேந்திரன் வேற இருக்காருல்ல, பிரச்சனைன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காருல்ல, அந்த அண்ணனை பார்த்து பேசலாமான்ற மாதிரி வேகமா உள்ள போயிட்டு இருக்காங்க. இல்லங்க அவர் பேசுற நிலைமையில இல்லன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. உள்ள இருக்க அண்ணனுமே வெளியே வான்ற மாதிரி ராஜேந்திரனை வெளியே கூப்பிட்டு இருக்காரு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தனியா பேசுறதா நினைக்கிறாங்கல்ல, சரி நாங்க அப்புறமா வரோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ணனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த மாமா கிட்ட கேக்குறாங்க. இவருமே அவனுக்கு ரொம்ப வருஷமாவே இப்படிதாங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு, சித்தப்பா இறந்து போனதை பக்கத்துல இருந்து பார்த்தான், அதனாலதான் இப்படி மென்டலா பாதிக்கப்பட்டுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணனுக்கு என்ன பிரச்சனைன்றது ராஜேந்திரனுக்கும் தெரியாதுல்ல, உன் அண்ணனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா ஹீரோவோட அண்ணனும் அந்த சித்தப்பா மாரிஸ்ன்றவரும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. டி எஸ்டேட்ல வேலை பார்ப்பாங்க. மத்தவங்க
மத்தவங்களோட சம்பள உயர்வுக்காக இவங்க போராட்டம்லாம் பண்ணிருப்பாங்க. சரி காம்ப்ரமைஸ் பேசலாம் வாங்கன்ற மாதிரி சங்கத்தை சேர்ந்தவங்கள கூப்பிட்டுருப்பாங்க. அப்படி காம்ப்ரமைஸ் பேசுற இடத்துல சண்டை மாதிரி ஏற்பட்டிருக்கும். அந்த சண்டையில அவங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாங்க. கண் முன்னாடியே சித்தப்பா இறந்து போயிருப்பாரு. அண்ணனுக்குமே கால்ல அடிலாம் பட்டிருக்கும். அதுல இருந்து என்னோட அண்ணன் மென்டலா பாதிக்கப்பட்டுட்டான். அண்ணியும் பசங்களை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அப்பத்துல இருந்து அண்ணனை நான் தான் பாத்துக்கிறேன். என்னன்னு தெரியல, உங்களை பார்த்து மாரிஸ் மாரிஸ்னு என்னோட அண்ணன் கூப்பிட்டு இருக்கான். உங்களை மாரிஸாவே பாக்குறான் போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. மாரிஸும் நானும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குமான்ற மாதிரி ராஜேந்திரன் கேட்கிறாரு. சேச்சா மாரிஸா அழகா இருப்பாருன்ற மாதிரி ஹீரோவும் ராஜேந்திரனை கலாய்ச்சிடுறாரு. கவர்மெண்ட் தான் மாவோயிஸ்டை எப்படியாவது சாவடிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சில மக்கள் அவங்க நமக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்றாங்கன்னு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. அப்படி சப்போர்ட் பண்ற மக்கள் கவனமா அவங்கள ஒளிய வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவன் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஆர்மியோஸ் இருக்காரு பாத்தீங்களா. இவரோட ஆளுங்க கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ கடைசி கொஞ்ச நாளா வேலைக்கு போகாம வீட்லயே தான் இருந்திருப்பாரு. இப்ப திடீர்னு இவன் கண்முழிச்சு பார்க்கும்போது ஹீரோவை காணோம். ஒருவேளை வெளியே போய் நம்மளை பத்தி சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. வெளியே போய் செக் பண்ணலான்னு பார்த்தா யாராவது பார்த்துட்டா பிரச்சனைன்ற மாதிரி தோணுது. அதனால ஒரு சுடிதாருக்கு மாறிடுறாரு. வெளியே சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுல இருக்க பெரியவர் பாக்குறாரு. அந்த வேலைக்காரி திரும்பி வந்துட்டா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு சரியா தெரியல, அதனால வேலைக்காரின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. ஹீரோ பக்கத்துல இருந்தா கண்டுபிடிச்சிடலாம் வெளியே வந்திருப்பாரு. இப்ப ஹீரோ இல்ல, திரும்பி வீட்டுக்குள்ள வரும்போது ஹீரோ லெட்டர் எழுதி வச்சிருக்கிறது தெரிய வருது. நான் இன்னைக்கும் வேலைக்கு போலனா என்னோட வேலையே போயிடும். என் அண்ணனை நீ தான் மேனேஜ் பண்ணிக்கணும், என்னென்னலாம் பண்ணணும்ன்றதை எழுதி வச்சிருக்கேன், மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதாவது மாத்திரை மருந்தெல்லாம் எப்படி தரணும்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு போல. இப்ப ஹீரோ கூட வேலை பாக்குறவங்க எதுக்காக 2 நாளா வரலன்னு கேக்குறாங்க. கொஞ்சம் ஜுரம் அதனால தான் வரலன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. பக்கத்து வீட்டு கிழவனுக்கு வேலைக்காரி மேல ஒரு கண்ணு இருக்கு பாத்தீங்களா. வேலைக்காரி கிட்ட பேசுற மாதிரி கதவு கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப உள்ள இருக்க ராஜேந்திரனுக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து இந்த அண்ணன் இருக்கார்ல, டே கிழவா இங்க இருந்து போடா போடான்ற மாதிரி திட்டுறாரு. அந்த கிழவனோ பயந்து போயிடுறான். ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது மினியும் பசங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஓஹோ வந்திருக்கீங்களா, உள்ள வாங்கன்ற மாதிரி இவருமே கூட்டு வந்துடுறாரு. இப்ப மத்தவங்களுக்குலாம் மினி தான் கட்டிக்க போற பொண்ணுன்றது தெரியாது. டே பொண்ணு பார்க்க போனியே என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனா பொண்ணு இன்னும் முடிவை சொல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பக்கத்துல தானே மினி உட்காந்துட்டு இருக்காங்க. லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. ஒருத்தர் மாவோயிஸ்டா இருந்து இறந்து போயிருப்பாரு. அவரோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக தான் ஆர்மியோஸ் வந்திருக்காரு. யாரையாவது ஒளிய வச்சிருக்கீங்களா, ஒளிய வச்சிருக்கீங்கன்னா ஒழுங்கா ஒத்துக்கோங்கன்ற மாதிரி பேசுறாரு. சத்தியமா யாரையும் ஒளிய வைக்கல நம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஆர்மியோஸ் நம்ப மாட்டாரு. உள்ள போய் செக் பண்ணுங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட்டும் உள்ளலாம் போய் செக் பண்ணிட்டாரு. இல்ல சார் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ராஜேந்திரன் பயங்கரமா திட்டுறாரு. என்ன தனியா விட்டுட்டு போயிட்டல அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. அப்பன்னு பார்த்து ஜாஃபரும் ஆர்மியோஸும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எப்பவுமே உள்ள வரமாட்டாங்க. ஏன்னா உள்ள அண்ணன் பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசுவாரு. அதனால உள்ள வரமாட்டாங்க. அண்ணன் பேசுறது வெளியே வரைக்கும் கேக்குது. மாரிசுன்ற மாதிரி அண்ணன் பேசிட்டு இருக்காரு. உன் அண்ணனுக்கு என்னதான்டா பிரச்சனை, என் அப்பா எப்பயோ போய் சேர்ந்துட்டாரு, இன்னமும் என்னோட அப்பாவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கான்ற மாதிரிலாம் இந்த ஆர்மியோஸ் கோவப்படுறாரு. அதே மாதிரி கண்ணை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஆர்மியோஸ் ஒரு பிரச்சனையில இருக்காருல, அதை பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ராஜேந்திரன் கிட்ட தான் அந்த கன் இருக்கு போலன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப ஆர்மியோஸும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு லேடி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. மாவோயிஸ்டா ஒருத்தர் தப்பிச்சு போனாரு பாத்தீங்களா, அவரை இந்த லேடி லவ் பண்ணிருக்கிறது தெரிய வருது. ஒழுங்கா எல்லாத்தையும் சொல்லுன்ற மாதிரி இந்த லேடி கிட்ட கேக்குறாங்க. இந்த லேடி இதுக்கு முன்னாடி ஒரு ஷோரூம்ல வேலை பார்த்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் ராஜேந்திரன் வந்திருப்பாரு. ஆக்சுவலா ராஜேந்திரன் மாவோயிஸ்ட்லாம் இல்ல, அவர் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. வந்தவர் ஒரு பைக்கை வாங்குறாரு. அடிக்கடி இவங்களை மீட் பண்ணி பேசுறாரு. இவங்க 2 பேருக்குள்ளயும் லவ் எல்லாம் ஏற்பட்டுருது. உங்க லவ் ஸ்டோரி எல்லாம் நான் கேட்கல, அவன் இப்ப எங்க இருக்கான் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. சார் அவன் எங்க இருக்கான்றது எனக்கு தெரியாது சார். அதே மாதிரி அவன் கண்டிப்பா மாவோயிஸ்ட்லாம் கிடையாது சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே மேற்கொண்டு சில விஷயங்களை சொல்றாங்க. அந்த ராஜேந்திரன் இருக்கார்ல, இவங்களை ப்ரொபோஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இப்போதைக்கு இவங்க ஒரு ஹோட்டல்ல தான் வேலை பாக்குறாங்க. ப்ரொபோஸ் பண்றதுக்காக அவர் அந்த மாவோயிஸ்ட் கெட்டப்ல வராரு. அதாவது அதை ஒரு கெட்டப் மாதிரி அவர் போட்டுட்டு வராரு. உண்மையான மாவோயிஸ்ட் அவர் கிடையாது போல. ஒரு பூங்கொத்தோட தான் இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக வந்திருப்பாரு. இதே சமயம் தான் போலீஸுங்க மத்த மாவோயிஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அட்டாக் நடக்கும்போது இவரும் மாவோயிஸ்ட் போல அப்படின்ற மாதிரி இவரையும் அட்டாக் பண்றதுக்குலாம் ட்ரை பண்றாங்க. இவர் தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கும் போது பூங்கொத்து கீழே விழுந்துருது. அதை எடுக்கிறதுக்கு பதிலா இவர் ஆர்மியோஸோட கன் எடுத்துறாரு. அதாவது பூங்கொத்து கீழே விழுந்தது பாத்தீங்களா, அதை தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. தெரியாதனமா ஆர்மியோஸோட கன் எடுத்திருப்பாரு. இவர் ஓடி போயிட்டு இருக்கும் போது ஆர்மியோஸும் ஆளுங்களும் ஷூட் பண்ணிருப்பாங்க. அப்பதான் அவரோட கால்ல அடிபட்டு
காமிக்கப்பட்டிருக்கும். அவருமே நம்ம ஒளிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சிருப்பாரு. நம்மள மாவோயிஸ்ட் தேடிட்டு இருக்காங்க, நம்ம தலைமறைவாயிரணும்ன்ற மாதிரி தான் தலைமறைவாகிறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ராஜேந்திரன் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, என்னோட கால்ல காயம் மட்டும் சரியாவட்டும், நானே இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டிகிரி எல்லாம் வாங்காம தான் இருப்பாரு, எப்படியாவது கிளியர் பண்ணும், அதுக்கு கிளாஸ் மாதிரி கத்துக்கலாம்ன்ற மாதிரி மினி கிட்ட வந்துடுறாரு. மினியை பொறுத்த வரைக்கும் டியூஷன் சென்டர் தானே ரன் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு சொல்லி தர முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே போக போக கொஞ்சம் ரொமான்டிக்கெல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ராஜேந்திரனை மாரிஸ்ன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காரு. மாரிஸ்ன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசுறாரு. இப்ப நியூஸ் ஓடிட்டு இருக்கு. நியூஸ்ல ராஜேந்திரனோட போட்டோவை காட்ட கூட வாய்ப்பு இருக்கு. அதை அண்ணன் பாத்திர கூடாது இல்ல, அதனால அண்ணனை டைவர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவரை பார்த்து பேசுறாருல, அப்ப நியூஸ்ல அது தாண்டிடுது. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ராஜேந்திரனும் பண்றதை நிறுத்திடுறாரு. பக்கத்துல இருக்க பெரியவர் கண்ணை வச்சு வேவ் பார்த்துக்கிட்டே இருக்காருல, அந்த பெருசு கிட்ட இருக்க கண்ணை தூக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவும் அந்த ராஜேந்திரனும் பேசிட்டு இருக்காங்க. நைட் நேரம் ராஜேந்திரன் இருக்காருல, அந்த பெரியவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பெரியவருக்கே தெரியாம அவரோட கண்ணெல்லாம் தூக்கிட்டு இருக்காரு. அந்த பெருசோட கண்ணை தூக்கிட்டன்ற மாதிரி ராஜேந்திரன் ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோ வேலைக்கு வரும்போது அந்த பெரியவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி தள்ளி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ராஜேந்திரன் தான் ஒரு வேலை சாவடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. கொலை பண்ணது யாருன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எது கொலையா? டே அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெரியவர் இறந்து போயிருக்காருல, எப்படி இறந்து போனாருன்ற மாதிரி இந்த இடத்துல விசாரணை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. விசாரணைக்காக ஆர்மியோஸும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆர்மியோஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த பெரியவர் கிட்ட ஒரு கன் இருந்திருக்கு, அந்த கன் இப்ப மிஸ் ஆகுது, யார் அந்த கன்னை எடுத்திருப்பான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட தான் அந்த கன் இருக்கு, அதனால ஹீரோ பயந்த மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்குள்ள நிறைய கோபம் இருக்கும், அந்த கோபத்தை வெளிப்படுத்தவே மாட்டாரு. உதாரணத்துக்கு இவர் வேலை பார்க்குற இடத்துல டாக்டர் மட்டன் தட்டுற மாதிரிலாம் பேசுவாரு, இவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. இப்ப அண்ணன் கிட்ட இவர் மாரிஸ் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அடிக்கடி இவரும் மாரிஸ் மாதிரிலாம் பேசுவார்ல, அப்படி அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ ஒரு பொண்ணெல்லாம் பார்த்தல, அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா, என்ன நிலைமையில போயிட்டு இருக்குன்ற மாதிரி ராஜேந்திரன் கேட்கிறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசதான் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாரு. நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி ராஜேந்திரன் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாரு. அது மூலியமா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மினி கிட்ட கொஞ்சம் கான்பிடென்ட்டா பேசுறாரு, ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. என்ன பேச்செல்லாம் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே வெக்கப்பட்டு இருக்காங்க. ராஜேந்திரன் சொல்ற மாதிரிலாம் பேசி பேசி இம்ப்ரெஸ் பண்றாரு. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி இவங்க மூணு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஒரு நாள் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது மினி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பெரியவருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. வாங்க பாத்துடலான்ற மாதிரி இவர் உள்ள கூட்டு வந்துட்டு இருக்காரு. டாக்டர் எப்பவுமே சீக்கிரமாவே வீட்டுக்கு கிளம்பிடுவார் போல. என் டைம் முடியல, இருந்தாலும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்கவங்க செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்களுக்கு தான் இன்னும் டைம் முடியல, நீங்க எப்படி போவீங்க, வந்து பாருங்கன்ற மாதிரி கத்தி சொல்றாங்க. எல்லாரும் கவனிக்கிறதுனால டாக்டரால எதுவுமே பண்ண முடியல. டாக்டருமே உள்ள வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்காக தந்திருக்க வண்டியில அவரோட திங்ஸ் எல்லாம் கொண்டு போவாரு. இந்த வண்டியில எதுக்காக உங்க திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, முதல்ல வண்டியை விட்டு எடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இந்த பொண்ணு நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா, இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தது ஹீரோ தானே அப்படின்ற மாதிரி இவருமே ஹீரோ மேல கோவப்படுறாரு. ஏற்கனவே ஹீரோவை டேமேஜ் பண்ணுவார்ல, இன்னும் அதிகமா ஹீரோவை டேமேஜ் பண்றாரு. ஹீரோக்கு செம்ம கோவம் வருது, எதுவுமே பண்ண முடியாம இருக்காரு. ஹீரோ கோவத்தை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் பாக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாருன்னா, அவர் தனியா தோப்பாவை கலட்டுறதுக்காக வரும்போது அட்டாக் பண்ணிடுறாரு. இதுக்கு மேல எனக்கு எதிராக ஏதாவது பேசின உன்னை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. இவர் டாக்டரையே அடிச்சிட்டாரு பாத்தீங்களா, அதனால ஹீரோக்கு இந்த இடத்துல பிரச்சனை வந்துருது. சஸ்பென்ஷன் மாதிரி பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் இவர் வேலைக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ டாக்டரை அடிச்சதை பத்தி ஆர்மியோஸுக்கும் ஜாஃபருக்கும் தெரிய வந்துருது. ஹீரோ அமைதியான ஆள் தானே, எதுக்காக இந்த மாதிரி பண்ணான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்னடா ஆச்சுன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்லை அப்படின்ற மாதிரி இவருமே சமாளிக்கிறாரு. வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்கிட்ட சமீப காலமா நிறைய மாற்றம் தெரியுது, ஏதோ தப்பா இருக்கு அங்கிள் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்மியோஸும் சொல்றாரு. நம்ம ஹீரோ டாக்டரை எதிர்த்து சண்டை போட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்றாரு. சூப்பரா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு எக்ஸாம்காக ப்ரிப்பேர் ஆனார்ல, அந்த எக்ஸாம் வந்துருது போல. இவருமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் மேல ஆர்மியோஸுக்கு டவுட் வந்துருச்சு. அவர் இல்லாத சமயம் வீட்டை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த ராஜேந்திரனோட கேப் வெளியே தான் இருக்கும். அந்த விஷயத்த ஆர்மியோஸ் பாத்துறாரு. நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடினவன் இந்த மாதிரி தானே கேப் போட்டிருந்தான், ஒருவேளை தப்பிச்சு போனவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ தான் மறைச்சு வச்சிருக்கான் போல, இவ்வளவு நாள் நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் கடுப்பாயிட்டு இருக்காரு. இப்ப உள்ள செக் பண்றதுக்காக வராரு. அவன் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்ற மாதிரி ராஜேந்திரன் இருக்காருல, அவன் ஒரு ரூம்க்கு வரானா, இவர் வேற ரூம்க்கு
ஓடிடுறாரு. இப்படி மறைஞ்சு மறைஞ்சு தப்பிக்கிறாரு. இப்பதான் வேற ஒரு ட்விஸ்ட நமக்கு ரிவீல் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாவோயிஸ்ட் எல்லாம் பிடிக்கிறதுக்காக அவர் வரும்போது மாவோயிஸ்டுங்களை ஷூட் பண்ணி சாவடிக்கிறாரு. சில அப்பாவிங்களையும் சாவடிக்கிறாரு. அதாவது நீங்க மாவோயிஸ்டுக்கு துணை போனீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் சாவடிக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து ராஜேந்திரன் கவனிச்சிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல ராஜேந்திரனை தேடுறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு. அவன் அதை ஸ்டேட்மெண்ட் மாதிரி தந்துட்டா நமக்கு பிரச்சனை, அவன் கதையை முடிக்கணும்ன்றதுக்காக தான் தேடிட்டு இருக்காரு. ஆனா ராஜேந்திரன் ஒளிஞ்சு தப்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக வந்தாரு பாத்தீங்களா. இப்ப எக்ஸாம் எழுதலாம்னு ஆரம்பிக்கும் போது ஜாஃபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன் அண்ணன் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான், நீ எக்ஸாம் எழுதணும்னா எழுது, நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. எக்ஸாம்லாம் முக்கியம் இல்ல, அண்ணனை பார்க்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப வேகமா அண்ணனை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. அண்ணன் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. வீட்டுக்கு கூட்டு போய்க்கலான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. வீட்டுல பார்த்தா ராஜேந்திரனை காணோம். இந்த ராஜேந்திரன் எங்க போய் தொலைஞ்சான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அண்ணனை மாரிஸ் மாதிரி நடிச்சு ஏமாத்தணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நான் மாரிஸ் வந்திருக்கேன், எந்திரின்ற மாதிரிலாம் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா அண்ணன் இருக்காருல, இவ்வளவு நாள் என்னை ஏமாத்திட்டு இருக்கல, மாரிஸ் எப்பயோ இறந்து போயிட்டாரு, எதுக்காகடா என்னை ஏமாத்திட்டு இருந்த அப்படின்ற மாதிரி அண்ணன் ஃபீலிங்கா பேசுறாரு. அண்ணனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அண்ணன் அப்படிலாம் இல்லைன்னு அப்படின்ற மாதிரி இவர் சமாதானம் சொல்றாரு. ஆனா அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இவருக்குன்னு இருந்தது அண்ணன் தானே, அண்ணனுமே போயிட்டாருன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப அண்ணி பையனை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அண்ணனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அண்ணி பையனை பாத்துக்கணும்ல, அன்னிக்கு பெருசா பேக்கப்லாம் இல்ல. இப்ப மாமா என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டை அன்னிக்கு தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அன்னிக்கு தந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நீ ஏதாவது பண்ணி பொழைச்சுக்கூடா அப்படின்ற மாதிரி அங்கிள் சொல்றாரு. அந்த ஆர்மியோஸ் தான் தூண்டி விட்டுட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு லைட்டா டவுட்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப அங்கிள் இருக்காருல, உன்னோட வேலை வேற இப்ப தற்காலிகமா போயிருச்சுல்ல, டாக்டர் கிட்ட பேசி சமரசம் ஆயிரலாம், டாக்டரோட பர்த்டே பார்ட்டி நடக்குது, வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா வந்துடுறன்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. ஆக்சுவலா அந்த ராஜேந்திரன் ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவர் அந்த ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகுறாரு. உண்மையான கண்ணியும் கொண்டு போறாரு. ராஜேந்திரன் கையில ஒரு கன் வச்சிருந்தாருல, அந்த கண்ணியும் கொண்டு போறாரு. டாக்டரோட பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஜாஃபரை நோக்கி கண்ணை காமிச்சிடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு கேட்கும் போது, நாளா எதுவுமே பண்ணலடா, நாளா எதுவுமே பண்ணல, அந்த ஆர்மியோஸ் சொல்லி தான் எல்லாத்தையும் பண்ண, வேற ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணிட்டாரு. அந்த நாளுமே சரி, அந்த ஆர்மியோஸ் தான் இந்த அண்ணன் முடியாம இருக்காரு, நீ வந்து என்ன ஏதுன்னு பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் இவர் போய் அந்த அண்ணன் முடியாம இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாரு. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப டாக்டர் கிட்ட எல்லாரும் முன்னாடியே என்ன பெருமையா பேசுன்னு ஹீரோ கண்ணை காமிச்சு மிரட்டுறாரு. டாக்டருமே வெளியே வந்து ஹீரோவை பத்தி பெருமையா பேசுறாரு. ஹீரோ எப்பவுமே தைரியமா இருக்கணும்னு நினைப்பார்ல, இப்பதான் நம்ம தைரியமா இருக்கோன்ற மாதிரி எல்லாரையும் நக்கல் பண்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. இப்ப இவர் வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த இடத்துல தான் ராஜேந்திரன் இருக்காரு. ராஜேந்திரனும் எப்படியாவது என்ன காப்பாத்துறா, ஏன்னா அந்த ஆர்மியோஸ் என்ன சாவடிச்சிருவான், அந்த ஆர்மியோஸ் பண்ண ஒரு விஷயத்தையும் நான் பார்த்தேன்ற மாதிரி ஏற்கனவே பார்த்த விஷயத்தையும் சொல்றாரு. அதே மாதிரி அண்ணனுக்கு அவன் பண்ண விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, ராஜேந்திரனை தேடி வந்தாரு பாத்தீங்களா, அப்படி வந்தவர்கிட்ட அண்ணன் பைத்தியம் மாதிரி பேசுறாரு. மாரிஸ் எங்க இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. யோ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, மாரிஸ் எப்பயோ செத்து போயிட்டான், அதுக்கப்புறம் தான் நீ மென்டலா பாதிக்கப்பட்ட, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் கிட்ட சொல்லிட்டாரு. அண்ணனால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல, நான் சொல்றதுதான் உண்மை, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி இவனுமே அண்ணன் கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். திரும்பி என்னோட அப்பனை ஞாபகப்படுத்திட்டு இருக்காத, அவர் எப்பயோ செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இதுல அண்ணன் ரொம்ப உடஞ்சு போயிருப்பாரு. அதனால தான் அண்ணன் சீக்கிரமா இறந்தும் போயிருக்காரு. இது எல்லாமே இப்ப இவருக்கு தெரிய வந்துருது இல்ல, நான் எப்படியாவது உன்னை சேஃப் பண்றேன்ற மாதிரி ராஜேந்திரனை கூட்டிட்டு போக பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள ஆர்மியோஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவன் இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அந்த அட்டாக்ல ஒரு ஸ்டேஜ்ல ராஜேந்திரன் கொல்லப்பட்டுறாரு. ராஜேந்திரன் இறந்து போனதுனால ஹீரோ ஆர்மியோஸ் மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. சித்தப்பா பையன்லாம் பார்க்க மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவன் கதையை முடிச்சிடுறாரு. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் மாவோயிஸ்ட பிடிக்க கூடாது, சாவடிக்கணும்னு நினைப்பான், நிறைய தப்புலாம் பண்ணிருப்பான். அதனால தான் இவர் கதையை முடிச்சிடுறாரு. இப்ப இவருமே தப்பிச்சு போனோம்ல, ஒரு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. எஃப்எம்க்கு கால் பண்ணி இப்பயே இவர் பேசிக்கிட்டே போற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.